மின்சாரத்தில் இயங்கக்கூடிய எந்த மின்சாதனங்களையும் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பல்புனா அது இத்தனை வாட்ஸு அப்படின்னு அளவிடுறோம். ஒரு மோட்டாருன்னா அது இத்தனை ஹெச்பின்னு அளவிடுறோம். ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜுனா அது எத்தனை ஆம்பியர் அப்படின்னு அளவிடுறோம். அதாவது அதை எடுத்துக்க கொள்ளக்கூடிய மின்சாரத்தின் அளவை பொறுத்து அந்த அளவை எதன் மூலமாக அளந்து சொல்கிறாங்கன்றத அதில் சொல்கிறோம். ஆனால் ஏசியை மட்டும் டன்னில் சொல்கிறாங்க. அதாவது 1 டன் ஏசி 2 டன் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணத்தினால இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது ஏசியை கண்டுபிடிக்காத காலத்தில் அறையை குளிர்விக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஐஸ் கட்டிகளை கொண்டாந்து அறையில் வச்சு, எந்த அறையை குளிர்விக்கணுமோ அந்த அறையில் ஐஸ் கட்டிகளை வச்சு அதன் மூலமாக அறையை குளிர்விச்சாங்க. அதாவது ஒரு 1000 கிலோ ஐஸ் கட்டியை கொண்டாந்து அந்த அறையில் வச்சு அது எவ்வளோ நேரத்தில் அந்த அறையை குளிர்விக்குதுன்னு பார்த்தாங்க. அது 1 மணி நேரத்தில் ஒரு 10 ரூபா குளிர்விக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதையே மின்சாதனங்களில் நம்ம இப்போ ஏசின்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சதுனால இந்த கருவி 1 மணி நேரத்தில் ஒரு 10 அறையை குளிர்விக்குது அப்படின்னு சொன்னால் அது 1 டன்னு ஐஸ் கட்டியோட அளவுக்கு தகுந்த கூலிங்கை இங்கே ஏற்படுத்திருச்சு அப்படின்றத உணர்த்துகிற வகையில் அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா 1 டன் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க.